இப்ப கிட்டத்தட்ட 60 நாள் நான் சாப்பிட்டுருக்கேன். அ எனக்கு வந்து ஏஜ் வந்து 64. நான் இப்ப இத சாப்பிட்டதுனால எனக்கு வந்து ஃபேஸ்லயே கொஞ்சம் மாற்றங்கள் தெரியுது. அதேமாரி எனக்கு கொஞ்சம் வயிறு கொஞ்சம் அ ஸ்டொமக் பெருசா பெருசா இருந்தது. அதெல்லாம் சின்னதாயிருக்குது. நான் இத எடுத்துக்கிட்டதே மெயினா எதுக்காக எடுத்தேன்னாக்கா, என்னுடைய இது பிளட்ட வந்து டெஸ்ட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு கொலஸ்ட்ரால் மட்டும் தான் இருக்குது. வேற எந்த ப்ராப்ளம் இல்ல அப்டின்னாங்க. ஆனா நான் இன்னும் 60 நாள் ஆகி இன்னும் போய் செக் பண்ணல. இந்த வாரம் போய் செக் பண்ணி பார்த்தா கண்டிப்பா அது கொலஸ்ட்ரால் வந்து அ குறைஞ்சிருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் சாப்ட்டு ஒரு 1 மாசம் கழிச்சு எங்க வீட்ல குடுத்துருக்கேன். அவங்களும் இப்போ வந்து 20 நாள் ஆயிருச்சு. 20 நாளா அவங்க சாப்பிட்டதுல அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஏஜ் வந்து 56, 57 இருக்கும். அவங்களுக்கு யுட்ரஸ் ரிமூவ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு. மாசத்துல ஒரு 10 நாள், 15 நாள் அப்படியே சுருண்டு சுருண்டு படுத்துக்கிட்டே இருப்பாங்க. உடல்ல வந்து அந்த அந்த எனர்ஜி வந்து ரொம்ப குறையுமாட்ருக்கு அது. யுட்ரஸ் ரிமூவ் பண்ணதுனால. அவங்களுக்கு வந்து எனர்ஜி டேப்லெட்ஸ் எல்லாமே அதாவது கொஞ்சம் குடுத்துட்டு அப்பப்போ இது பண்ணிட்டு இருப்பான். அது இல்லாம அவங்களுக்கு வந்து பிரஷர் மாத்திரை ஒண்ணு எடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அத மட்டும் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதையுமே இப்ப வந்து 2 நாளைக்கு ஒரு தடவ, 3 நாளைக்கு ஒரு தடவ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப உடம்பு எனக்கு வந்து ரொம்ப எப்பயும் போல இல்லாம நல்லா நீட்டா கலகலகலன்னு அற்புதமா இருக்குது. உடம்புல நல்ல தெம்பு ஏறுன மாரி எனக்கு நல்லாவே தெரியுது. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னோட எ எ என் என் உடம்பு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் கூட நான் சமாளிப்பேன். அவங்க வீட்ல வந்து அ ஏதாவது ஒண்ணுனா உடனே அப்படியே சுருண்டு சுருண்டு படுத்துக்குவாங்க. எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். நானும் நெறைய டாக்டர்கள்லாம் பார்த்தோம். அது எல்லாமே ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா அப்படி பார்க்க கடைசில இது ஒரு நமக்கு ஒரு தகவல் கிடைச்சது. கிடைச்சு இத நான் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் உனக்கு குடுக்குறேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஓகேன்ட்டாங்க. இப்ப அவங்க சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குது. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மூஞ்சில வந்து கண்ணுக்கு கீழ கொஞ்சம் அந்த மங்கு மாரி இருந்தது. அதெல்லாம் இப்ப மாறி இப்ப அவங்களுக்கு கலரே மாறுன மாரி இருக்குது. அதே மாரி எங்க அண்ணன் மருமகனுக்கு சுகருக்கு குடுத்துருக்கிறேன். அவரு ஏற்கனவே சுகர் டேப்லெட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இப்ப தான் எடுத்துட்டு இருக்கிறாரு. ஆரம்ப ஸ்டேஜ் தான் அவருக்கு. அவர்ட்ட சொல்ட்டேன். அவரு இப்ப எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவரும் இந்த வாரத்துல நான் டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லிர்றேன் மாமா அப்டின்ட்டாரு. ஓரளவுக்கு 100க்கு 100 வந்து ரிசல்ட் பக்காவா இருக்குது.